எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு கிராமத்தில் ஒரு செந்துறவி ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டுட்ருக்காரு. அவரோட யாருக்கெல்லாம் துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு தோணுதோ அவங்க எல்லாருமே துறவற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் கூட சேர்ந்து. அதில் ஒரு அரசரும் நானும் எல்லாமே துறந்துட்டேன், நானும் துறவற வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த துறவற வாழ்க்கையில் என்னதுன்னா, மக்கள் கொடுக்குறவுடைய யாசக சாப்பாடு, அவங்க அன்பாக கொடுக்குற சாப்பாடை வாங்கி போய் சாப்பிடணும், அவங்க தரையில் படுக்கணும், அவங்க எப்படின்னா எல்லாமே எளிமையாக வாழணும். அதுதான் அந்த துறவு வாழ்க்கையோட மெயின் விஷயமே. அப்போ இந்த அரசர் எப்படி வாழ்வார் அப்படின்னா, அந்த செந்துறவிக்கு ஒரே எண்ணமாக இருந்துச்சு. அப்போது அந்த அரசர் சொல்லுவார், நான் எல்லாமே துறந்து நான் என்னோடய எளிமையான வாழ்க்கையில் நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவார். நான் பிறரிடம் யாசகம் வாங்கி சாப்பிடுவேன், எல்லாமே செய்வேன், என் வாழ்க்கையை எவ்வளோ எளிமையாக வாழ முடியுமோ நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்போ நீங்களும் இனி துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு அந்த செந்துறவி சொல்கிறாரு. சொன்ன பிறகு அடுத்த நாள் காலத்தை ஆயாச்சு. அப்போ எல்லாருமே யாசகம் வாங்கி சாப்பிட்றதுக்கு போயாச்சு. போகும்போது அந்த துறவி நடக்கிறாரு. இவர் இவ்வளோ நாள் அரசராகவே வாழ்ந்திருக்காரு, இவர் எப்படி வாங்கி சாப்பிடுவார்? ஆனால் அந்த அரசருக்குமே மனசுக்குள்ளே ஒரு எண்ணமாக இருக்குது, நம்ம எப்படின்னா இவ்வளோ நாள் மக்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம், நம்ம போய் யாசகம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு அளவளப்பு எண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதை அந்த செந்துறவி உணர்கிறாரு. உணர்ந்த பிறகு அப்போது நீங்கள் திடீர்னு துறவு மேற்கொண்டதுனால உங்களை ஒருத்தங்கிட்ட போய் யாசகம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் இங்கே நிறைய பெண் துறவிகள் உண்டு, அவங்க ஒரு தனியாக இந்த கிராமத்திலேயே ஒரு தனியாக வீடு வச்சு அதில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு சில நாட்கள் சாப்பிடும்போது நீங்கள் உங்கள் மனசை ஒரு நிலைப்படுத்தின பிறகு நீங்கள் வெளியே மக்கள்கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட உடனே இந்த அரசருக்கும் மனசுக்கு அவரோட அளவளப்பு நின்று, ஓகே சரி, நான் இப்படி அந்த வீட்டில் போய் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதே போல் அவர் நடந்தே போய் அந்த பெண்மணி வீட்டுக்கு போகிறாரு. அவங்களும் துறவு மேற்கொள்ளக்கூடியவங்க தானே. அப்போ அவர் அந்த வீட்டில் போய் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு, நம்ம நேற்று வர அரசு வாழ்க்கையில் நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அவங்க விதவிதமாக சாப்பாடு செய்வாங்க, அதை மெதுவாக இருந்து சாப்பிட்டு மென்று உழுங்கி சுவைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ இதே போல் இந்த துறவு வாழ்க்கையில் நம்ம மேற்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த பெண்மணி கூப்பிட்டு, இந்தாங்கப்பா இந்தாங்கய்யா சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சாப்பாடை எடுத்து கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே அவங்க அந்த தட்டை எடுத்து பார்க்குறாங்க. அதில் எல்லா சாப்பாடுமே அவர் இவ்வளோ நாள் அரசு வாழ்க்கையில் என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலோ அதே போல் விதவிதமான சாப்பாடாக இருக்குது. அவரும் ஆச்சரியப்பட்டுட்டு, அப்போ இது எதர்ச்சியாக நடந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். நம்ம நினச்சது எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ இது இப்போதைக்கு எதர்ச்சியாக நடந்திருக்கும், அவங்க இன்றைக்கி இப்படி சமைச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் ருசித்து மெதுவாக மென்று அவர் டேஸ்ட்டாக இருக்கிறதுன்னு இருந்து சாப்பிடுவார். சாப்பிட்டு முடித்த பிறகு அவருக்கு அடுத்தது ஒரு எண்ணம் தோன்றுது, அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு. அவர் மெதுவாக மென்று சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் அதில் இருக்கும்போது அவருக்கு அடுத்த ஒரு எண்ணம் தோன்றுது. அது என்ன எண்ணம்னா, அவர் நம்ம தினமும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பஞ்சு மெத்தையில் படுத்து கிடந்து நம்மளோட அரண்மனையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளே அந்த எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குது. அப்போது அவர் நினைக்கிறாரு, நம்ம இருக்கிறதோ இந்த துறவு வாழ்க்கை, நம்ம அதை பற்றி யோசிச்சுட்ருக்கோமேன்னு நினச்சிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பெண்மணி பக்கத்தில் உட்காந்து, ஐயா நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டாச்சு, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு இன்னும் நிறைய மணி நேரம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் படுத்து மெதுவாக எந்திரிச்சு மெதுவாக அதுக்கப்புறம் நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறா. அதை சொன்ன பிறகு அவர் நம்ம நினைக்கிறத இவங்க சொல்லுதாங்களே அப்படின்னு நினச்ச பிறகு சரி, இதுவும் அவங்க எதர்ச்சியாக சொல்லியிருப்பாங்க
அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் படுத்து கிடந்து அவர் அப்படின்னு வந்து பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம வந்து எப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம விட்டுக்கிட்டு இந்த துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டோம், நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம், இதில் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறோமே. அங்கே அண்ணாந்து பார்த்தா அந்த நம்மளோட கோபுரம் அரண்மனை எல்லாமே எப்படி தெரியும், இந்த துறவு வாழ்க்கையில் அண்ணாந்து பார்த்தா வானம்தான் தெரியும். அடுத்தது அங்கே வந்து பஞ்சு மெத்தையில் படுப்போம், இங்கே வந்து பாய் போட்டு இங்கே வந்து தரையில் தான் படுத்து உறங்கணும், இல்லைன்னா பாய் போட்டு படுத்து உறங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அந்த பெண்மணி வந்து பக்கத்தில் வந்து இருந்து, ஐயா துறவு வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், சில பேர் தான் இந்த அரண்மனையில் வாழ்கிறாங்க, அதிகமான பேர் இதே போல் தான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம எளிமையான வாழ்க்கையை வந்து எப்படியெல்லாம் வாழலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம துறவு மேற்கொள்கிறோம். நம்ம துறவு மேற்கொண்டால் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம எப்படியுமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு அந்த பெண்மணி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, இப்போவும் நம்ம மனசில் நினச்சதை அந்த பெண்மணி எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்ருக்கதை கேட்குறாரு. பெண்ணே, நான் வந்து இவ்வளோ நேரம் நான் நினச்சிட்டு இருந்தேன், வந்தோடது சாப்பாடு நினச்சேன், அதே போல் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், அது எல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த பெண்மணி சொல்லுவாங்க, ஐயா இது நான் வந்து இப்போ கொஞ்ச காலமாக துறவற வாழ்க்கையில் இல்லை, நான் கொஞ்சம் வருடங்களாகவே துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுட்ருக்கேன். அந்த தியானத்தினாலும் அந்த துறவு வாழ்க்கையினாலும் எனக்கு என் எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சு போய் பிறர் வந்து என்ன நினைப்பாங்க, ஒருத்தங்களை பார்த்தே நான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ணம் எப்படி ஓடுது, அது எல்லாமே புரிஞ்சுக்கிடக்கூடிய சக்தி வந்து எனக்கு இந்த துறவு வாழ்க்கையில் கிடச்சிட்டு, அதனால் நான் வந்து உங்களை பார்த்தோடது நீங்கள் நினைக்கிறது எல்லா எண்ணங்களும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடது அந்த அரசருக்கு ஒன்றுமே புரியலை. அடுத்தது குடுகுடுன்னு ஓடி அந்த வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஓடி போய் அந்த செந்துறவி முன்னாடி நிற்கிறாரு. நின்றுட்டு சொல்லுறாரு, ஐயா இனி நானும் யாசகம் வாங்கியே சாப்பிட்றேன், அந்த பெண்மணி வீட்டுக்கு நான் போய் இனி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த துறவி கேட்குறாரு, ஏன் அப்படின்னு. இல்லை, அந்த பெண்மணிக்கு அந்த ஒரு சக்தி இருக்குதான், அது வந்து அவங்க நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அந்த எண்ணங்களை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம், அப்படி ஒரு சக்தி இருக்குது, அதனால் நான் என்ன அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த செந்துறவி சொல்லுகாரு, இல்லை உங்களோட மனசில் வந்து அந்த அரசு வாழ்க்கை, உங்களோட ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே உங்கள் மனசில் இருக்குது, அதை வந்து நீங்கள் துறவில் வந்து நீங்கள் இருக்கணும்னா அதை எல்லாமே விட்டு ஒழிச்சாதான் நீங்கள் உங்களோட துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிறது வர நீங்கள் அந்த வீட்டில் போய் தான் சாப்பிடணும், அந்த வீட்டில் போய் சாப்பிடும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் எண்ணங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு துறவரம் கொள்ளணும். அப்போ என்ன செய்கிறது, அந்த செந்துறவி சொல்கிறதே கேட்டுட்டு மறுநாளும் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போதே அவர் ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் அவர் மனசில் எல்லாமே யோசித்து வைக்கிறாரு. அப்போது அந்த வீட்டை போய் சேர்ந்தாச்சு. அந்த வீட்டில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அவரோட மனசில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னே அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவரோட இதய சத்தம் கூட அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவர் வந்து ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அப்படியே மெதுவாக நடந்து போய் அவங்கள்ட்ட போய் சாப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து எதுவுமே யோசிக்காமல் அவர் வந்து மனசை வந்து அவ்வளவு ஒருநிலைப்படுத்தி இருக்கிறாரு. அது அங்கேருந்து கிளம்பி செந்துறவிட்ட வந்து சொல்லுகாரு, ஐயா நான் இன்றைக்கி தான் என்னோடய மனசை வந்து நிலைப்படுத்தியிருக்கேன், இவ்வளோ நாள் என் ஆடம்பர வாழ்க்கையை நினச்சே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ நாள் என் ஆடம்பர வாழ்க்கை தான் பெருசுன்னு தோணிக்கிட்டே இருந்து, ஆனால் இன்றைக்கி இந்த பெண்மணி வீட்டுக்கு நான் போகும்போது என் மனசில் அந்த ஆடம்பர வாழ்க்கையை பற்றி எதுவுமே தோணலை. நான் வந்து அவங்க வந்து என் எண்ணங்களை புரிஞ்சு கொள்வாங்கன்னு தெரிஞ்ச உடனே என் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசில் இருந்து கரெக்டாக விழணும், நம்ம வந்து ஒரு வார்த்தை பேசும்போதும் கரெக்டாக பேசணும் அப்படின்னே இருந்தேன், அதனால் என் மனசில் ஒரு எண்ணங்களுமே தோன்றலை அப்படின்னு சொல்லுகாரு. அதை சொன்ன பிறகு தான் செந்துறவி சொல்லுகாரு, ஆமாம் நீ இதே போல் ஒவ்வொரு எண்ணங்களையும் இன்னொருத்தங்க வந்து புரிஞ்சு கொள்ளுகாங்க அப்படின்னு தெரிஞ்சுனா உன் வாழ்க்கையில் நீ வந்து ஒரு தவறு செய்ய மாட்ட,
உன் எண்ணங்கள் வந்து தவறாக யோசிக்கவே செய்யாது. அது இப்போ அதே இதில் வந்து நீ இந்த துறவறத்திலேயே அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எதுனா, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அடுத்தவங்கள வந்து புரணி பேசக்கூடாது. ஆனால் இந்த நம்ம அடுத்தவங்க நம்ம எண்ணங்களை புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து அடுத்தவங்கள பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டோம் அப்படின்னு செந்துறவி வந்து அந்த அரசருக்கு உணர்த்துகிறாரு. இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தங்கள்ட்ட இருந்து பேசும்போது அவங்கள பற்றி நம்ம தப்பான மனசுக்குள்ளே எல்லாமே தப்பாகவே யோசிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த எண்ணங்களை அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து அவங்கள பற்றி தப்பாக யோசிக்க மாட்டோம், பேச மாட்டோம். இதை ஒத்தைக்கு நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா பிறரால் நமக்கு ஒரு துன்புறுத்தலும் வராது, பிறர் வந்து நம்மளால் எதுவுமே கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு இந்த செந்துறவி இந்த கதையில் உணர்த்துகிறார். அமைதி ஆற்றல் பற்றிய ஒரு சென்கதை. ஒரு கிராமத்தில் ஒரு வயசான செந்துறவி ஒரு ஆசிரமத்தை வச்சு நடத்திட்டு வந்தார். அங்கே நிறைய இளம் துறவிகள் வந்து வசிச்சுட்டு வந்தாங்க. அதில் ஒரே ஒரு துறவி மட்டும் ரொம்ப அதிகமாக பேசுவான். அவனுக்கு பேசுகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அவன் எப்பவும் பேசுவான். யார்கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிட்டாலும் அவங்கள்ட்ட பேசி அவங்க வீட்டில் என்ன நடக்கிறது அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மற்ற துறவிகளோட அவன் பேசி அவன் ஜாலியாக இருக்கிறது வழக்கமாகவே வச்சுக்கிட்டே இருந்தான். புரணி பேசுகிறது, மற்றவங்கள பற்றி பேசுகிறது எல்லாமே அவன் வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன். அவன்கிட்ட இருக்க திறமையை வச்சு அவன் பெரிய பணக்காரனாக மாறி இருக்கலாம். ஆனால் அந்த துறவுலையும் என்னது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளதுக்காண்டி அவன் இந்த துறவு வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருக்கான். இப்படி இருக்கும்போது எல்லா துறவிகளை விடையும் நான் தான் பெரிய துறவி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவன் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தான். இப்படி இருக்கும்போது அந்த பெரிய துறவி ஒரு நாள் இவனை கவனிச்சுக்கிட்டே வந்தார். அப்போது அந்த ஆசிரமத்தில் ஒரு போட்டி போல் ஒன்று வைப்பார். அது எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு அவர் வந்து சில கட்டளைகளை விடுவாங்க. அந்த கட்டளைகளை யாரால் பின்பற்ற முடியலையோ அவங்களோட நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி போயிடணும். அதை வந்து யார் கரெக்டாக கடைப்பிடிச்சி இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த வாழ்க்கையில் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு. அப்போ இவன் தான் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான்னு இவன் எந்திரிச்சு இந்த இளந்துறவி எந்திரிச்சு சொல்கிறான், செந்துறவி, நீங்கள் வந்து எனக்கு வந்து சின்ன சின்ன இவங்களே போல் இவங்க கூட நான் வந்து உள்ளவன் கிடையாது. நான் இவங்கள விடையும் மேலானவன். இந்த சின்ன சின்ன கட்டளைகளை விடாமல் எனக்கு ஒரு பெரிய கட்டளைகள் பார்த்து விடுங்க, நான் எல்லாத்தையுமே சுலபமாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அந்த செந்துறவி சிரிச்சுக்கிட்டே, அப்போ நான் உனக்கான ஒரு கட்டளைகளை விடுகிறேன். நீ வந்து இந்த ஒரு மாதத்துக்கு அமைதியாகவே இருக்கணும், யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சொன்ன பிறகு அந்த இளந்துறவி சொல்லுவார், இவ்வளோந்தானா, இதை நான் செஞ்சிருவேனே அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அதுக்கு செந்துறவி சிரிச்சுக்கிட்டே, அந்த கட்டளைகளை நீ செய்து முடி அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த இளந்துறவியும் அவன் அமைதியாகவே இருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு பெருசாக தெரியாலும் இருக்கிறான். மறுநாள் இருக்கும்போது அவன் மனசுக்குள்ளே அதிகமான கேள்விகள் கேட்க ஆரம்பிக்குது. அவன் மனசுக்குள்ளே அதிகமான கேள்விகள், பதிலும் அவங்ககிட்டே இருக்குது. மற்றவங்க பேசுகிறது எல்லாமே அவனுக்கு கேட்குது, அதுக்கு பதில் சொல்ல முடியலை. அவன் எப்போவுமே பேசிகிட்டே இருக்கக்கூடியவன்லாம் அவனோட மனசை அவனால் கட்டுப்படுத்தவே முடியலை. அவனால் என்ன இப்போ செய்கிறதுக்குன்னே தெரியாமல் அவனுக்கு தலைக்குள்ளே அவன் பேசுகிறது அவனுக்கே திருப்பி கேட்குறது போல், யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, அவனால் இருக்கவே முடியலை. அவனோட குமரல்கள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி அந்த பெரிய செந்துறவிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ வந்து இந்த கட்டளைகளை உன்னால் நிறைவேற்ற முடியலைன்னா நீ உன்னோட துறவு வாழ்க்கையை விட்டுக்கிட்டு உன் இல்லற வாழ்க்கைக்கு நீ போயிடணும் அப்படின்னு சொன்னோடது அவனுக்கு வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள பக்குவமும் கிடையாது. நான் எப்படியாவது இந்த அமைதியை கடைப்பிடிச்சி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கணும் அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னா, தினமும் அவனோட அறையில் இருந்து அவன் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த தியானம் செய்யும்போது தேவையான வேலைகளை செய்யும்போது மட்டும் வெளியே வந்துக்கிட்டு அவன் தியானம் மட்டுமே செய்ய ஆரம்பிக்கிறான். மற்ற 15 நாட்கள் கழிஞ்சாச்சு.
அதே போல் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் தியானம் செஞ்சுட்டே இருக்கிறத பார்த்தோடது மற்ற துறவிகளுக்கெல்லாம் இவன் பேசிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு எப்படி இப்படி மாறுகிறான் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவன் இப்படியே இருக்கும்போது அவனோட 30 நாட்களையும் கடந்துருக்கான். 30 நாட்களும் கடந்த பிறகு அவன் போய் ஒரு கடிதம் எழுதுகிறான். எழுதிக்கிட்டு நான் என்னோடய கட்டளைகளை நிறைவேற்றிட்டேன்னா இனி நான் பேசலாமா அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி அந்த சென் துறவிக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அந்த சென் துறவி அவன் மனசு ரொம்ப அதிகமான கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்குது. அதனால் நீ இங்கே இருந்து இங்கே இருந்தால் நீ அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது. நீ என்ன பண்ணுறன்னா நீ காட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காட்டுக்கு கிளம்புன்னு சொன்னோடது அவனும் அப்போ அந்த கட்டளைகளை எப்படியாவது நிறைவேற்றியே தீரணும், நான் எப்படியாவது காட்டுக்கு போய் என் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு வந்தே தீருவேன், நான் இல்லற வாழ்க்கைக்கு போக மாட்டேன், நான் துறவற வாழ்க்கையில் நான் மேற்பட்டவேன் அப்படின்னு நான் உணர்த்துவேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன் காட்டுக்கு கிளம்புறான். காட்டுக்கு கிளம்பி ஒரு சில நாட்கள் ஆகுது. அவன் திரும்பியே வரலை. 30 நாட்கள் கழியுது. 60 நாட்கள் அவன் தவத்தில் இருந்தாச்சு. அவன் காட்டுக்கு போய் அவனோட தவ வாழ்க்கையை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கான். துறவு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது மற்ற துறவிகளுக்கெல்லாம் இவன் இருக்கானா இறந்துட்டானான்னு எதுவுமே தெரியலை. அப்போது எல்லாரும் ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசும்போது ஒரே ஒரு நபர், ஒரு இளைஞன் எழுந்திரிச்சு அந்த சென் துறவிக்கிட்ட கேட்குறாரு, அந்த ஒரு துறவி இங்கே பேசிக்கிட்டே இருந்தாரே, அவரை நீங்கள் காட்டுக்கு அனுப்புனீங்களே, அவங்க ரிட்டன் இன்னும் வரவே இல்லை, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, அது அவங்கள மிருகங்கள் எதுவும் சாப்பிட்டுட்டா, அவங்க ஏன் இன்னும் திரும்பி வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த துறவி அவனோட தவத்தோட வாழ்க்கையை அவன் புரிஞ்சிருப்பான் அப்படிங்கிறாரு. இல்லை, பேசுகிறது அவ்வளோ பெரிய தவறா, பேசுகிறதுனால தானே நீங்கள் அவனை காட்டுக்குள்ளே அனுப்புறீங்க, அது பேசுனா அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோடது அந்த சென் துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்லுறாரு, பேசுகிறது தவறில்லை, பிறரோட மனசை நோகடித்து பேசுகிறது மிகப்பெரிய தவறு. இவர் இத்தனை நாட்கள் காட்டுக்குள்ளே இருந்து அவன் அந்த வாழ்க்கையை புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ இவங்க சில நாட்கள் அப்படி போய்கிட்டே இருக்குது. இவங்க அந்த துறவியை மறந்தே போயிட்டாங்க. மறந்தவுடது ஒரு 90 நாட்கள் கழிந்து அந்த துறவி வராரு. அந்த துறவியை எல்லா துறவிகளும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவரோட முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது, அவரோட ஒரு பேச்சில் ஒரு அமைதி தெரியுது, கண்ணில் எல்லாம் அமைதியாக ஒரு அடக்கம் எல்லாமே தெரிகிறது. எல்லாருமே உணர்றாங்க, அப்படி பேசிகிட்டு இருந்த துறவியாக இவ்வளோ அமைதியாக வந்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி ஆச்சரியமாக இருக்கும்போது அந்த பெரிய துறவி வராரு. அந்த சென் துறவியை பார்த்தோடது இந்த இளந்துறவி காலில் விழுந்து கும்பிட்டு, நீங்கள் என்னை காட்டுக்கு அனுப்பியது நான் என் மனதில் அதிகமான கேள்விகளோடு தான் நான் காட்டுக்கு போனேன், ஆனால் அங்கே இருந்த சூழ்நிலைகள் என்ன அவ்வளவு அமைதியான தியானம் செய்யும்போது இந்த சூழ்நிலைகள் என்ன இவ்வளவு மாற்றிட்டு, இந்த அமைதியோட பலனை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ அமைதியும் என் மனசுக்கு ஒரு நிலை கிடச்சதுக்கு, அதை கிடச்ச வாய்ப்பை அமைச்சு தந்த உங்களுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சென் துறவிக்கு காலில் விழுந்து கும்பிட்டாரு இந்த இளந்துறவி. இது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள்லாம் போவோம். பிறருக்கு நம்ம புரணி பேசும்போது அவங்களோட மனசு இதே போல தான் கஷ்டப்படும். அதை புரணி பேசுகிறத நம்மளால் தடுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும்னா, மற்றவங்களை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பிறரை பற்றி சிறிதளவு கூட யோசிக்க மாட்டோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒட்டு கேட்குறது, அடுத்து இவங்க வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை பற்றி நம்ம அதிகமாக பேச ஆரம்பிப்போம். அது பேசுகிறதே ஒரு நாள் வாக்குவாத சண்டையில் நிற்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்போவும் எது பேசும்போதும் ஒவ்வொரு வார்த்தைகளை விடும்போது பிறருக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே பேசினோன்னா வாழ்க்கை நமக்கு இன்னும் சிறப்பாகவே அமையும். உங்கள் சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஒரு கிராமத்தில்
ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அங்கே எல்லாருமே அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவன் மட்டும் எப்போவும் சோம்பேறி பிடிச்சி தூங்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வயல் வேலை, அவங்களோட தோட்ட வேலை எல்லாமே அவங்களே எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் என்ன செய்வானா, அவனுக்கும் ஒரு தோட்டம் உண்டு. அதில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வேலை செய்வாங்க. இவன் அதை பார்த்துக்கிட்டே ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிக்கிட்டே இருப்பான். அந்த கிராமத்தில் ஒரு செந்துறவியும் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அப்போது ஒரு நாள் அந்த செந்துறவி அந்த மரத்து சைடோடி போகும்போது இந்த இளைஞனை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு வேலை செஞ்சு டயர்டாகி தூங்கிட்டு இருக்கானா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காரு. அப்படியே சில நாட்கள், சில வாரம், சில நாள்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாரு. இவன் எப்போவும் அந்த மரத்துக்கடியில் தூங்கிக்கிட்டே இருக்கிறான், எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போது இவன் ஏன் தினமும் இப்படியே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் செந்துறவி அவன் பக்கத்தில் போய், நீ ஏன் எப்போவுமே இப்படி படுத்துருக்க அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு நான் சும்மா தான் படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிருக்கான். அவரும் சரி இவனை எப்படியாவது வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. ஏன்னா இவன் வேலையே செய்ய மாட்டான். வேலை செய்ய அவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்க அம்மா அப்பா போட்டிருக்காங்க. அதை சந்தோஷமாக சாப்பிடுவான். தினமும் இந்த மரத்துக்கடியில் தூங்குறான். இன்னொரு நாளும் செந்துறவி அவன் பக்கத்தில் நான் இந்த மலைக்கு மேலே நீ எப்படியாவது ஒரு நாளில் ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்லுவேன். நீ தினமும் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கல, உன்னை எப்படியாவது பணக்காரன் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடது இவனும் தூங்கிட்டு இருக்கவன் கண்ணை திறந்து பார்க்குறான். என்னது, ஒரு நாளில் பணக்காரன் ஆயிடலாமா, அதுக்கப்புறம் கவலையே எல்லாமே படுத்துக்கிடலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த செந்துறவிட்ட கேட்குறான், என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு பிறகு செந்துறவி மலைக்கு ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த பெரிய மலையை பார்த்து இந்த மலைக்கு கீழே இந்த மலை ஏறி அதுக்கு பின்னாடி பக்கத்தில் ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் ஒரு வைரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவன் யோசித்து பார்க்குறான், இந்த மலை எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கு கீழே ஒரு குகையா அப்படின்னு யோசிச்சுட்டு, இதே எப்படின்னு என்னால் எடுக்க முடியாது எடுக்க முடியாது அப்படின்னு அந்த செந்துறவிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே அந்த செந்துறவி, அப்போ உன்னால் எடுக்க முடியாதுல, இருக்கட்டு, அப்போ நான் வேற யார்ட்டையாவது சொல்லி அந்த வைரத்தை எடுக்க சொல்லுவேன், அப்போ நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அவனும் யோசித்து பார்க்குறான், அந்த வைரத்தை எடுத்துட்டோன்னா கொஞ்ச நாள் நம்ம வேலையே செய்யாண்டாம், நம்ம சந்தோஷமாக படுத்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ நான் அந்த வேலையை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அடுத்த நாளே கிளம்பி அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு மலை எப்படி இருக்கும், கரடு முரடாக இருக்கும், குண்டுங்குழி பள்ளத்தாக்கு எல்லாமே இருக்கும். அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவன் அந்த மலை மேலே ஏறுறான். அவன் சிறிது கூட இறங்கிடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அது குகைக்குள்ளே வைரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் சந்தோஷமாக ஏறுறான். ஏறி அந்த மலைக்கு அந்த பக்கம் போயாச்சு, பின்னாடி பக்கம் போய் அந்த குகை பக்கமும் போயாச்சு. குகையில் போய் வைரத்தை தேடுறான், வைரம் கிடைக்கவே இல்லை. அப்போது வைரம் இல்லாதனோடது அவன் ரொம்ப கோவப்பட்ட பிறகு எப்படியாவது அப்போ நம்ம இங்கேருந்து எவ்வளோ கஷ்டமான வழி, நம்ம இறங்கி எப்படி போகிறதுக்கு, இல்லைன்னா இங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இங்கேயே தங்கினா அது காட்டு பகுதியில் இருக்க குகை, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிங்கம் புலி எல்லாமே வரும். அப்போ இங்கேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, நமக்கு சாப்பாடு தேவைப்படும், இங்கே எப்படியும் படுத்து ரெஸ்ட்டு எடுக்க முடியாது. சரி நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்தது போல் கஷ்டப்பட்டு நம்ம மலையை தாண்டி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். அப்படியே நினச்சிக்கிட்டு அவனும் மலையை தாண்டி அவன் கஷ்டப்பட்டு அந்த வழிகள் எதுவுமே யோசிக்காமல் அவன் ஊருக்கு போனோம், அந்த ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுட்டே அவன் ஊருக்கு சேர்ந்துட்டான். சேர்ந்து அதே போல் அந்த மரத்துக்கடியில் போய் இருக்கும்போது அந்த செந்துறவி அந்த வழியோடி வராரு. வந்தோடது, என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடது அவங்க நல்ல கோபத்தில், நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் எதுக்கு என்கிட்ட இப்படி ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுதான். அதை கேட்டோடது அந்த செந்துறவி சொல்லுகாரு, நீ இவ்வளோ நாள் இந்த மரத்துக்கு அடியில் இருந்த,
நீ என்னைக்காவது இந்த மலைக்கு மேலே ஏறி இதெல்லாம் பார்ப்பேன்னு யோசித்து பார்த்தியா? உனக்கு எவ்வளோ அதிக சக்தி இருக்குது. அந்த சக்தியை நான் உனக்கு உள்ளேருந்து எவ்வளோ அழகாக வெளியே எடுத்திருக்கேன். உன்னால் எல்லா வேலையுமே செய்ய முடியும். நீ இவ்வளோ பெரிய சக்தியை வச்சுக்கிட்டு நீ இந்த மரத்துக்கு அடியிலேயே தூங்கலாமா அப்படின்னு சொல்லுகாரு. சொன்ன உடனே அதுக்கு பிறகு தான் அவன் என்ன நடந்துச்சுன்னு அவன் அதை யோசித்து பார்க்குறான். ஆமாம், நம்ம எத்தனையோ நாட்கள் இந்த மரத்துக்கு அடியில் படுத்துட்டு இந்த மலை எவ்வளோ பெருசு அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கோம். நம்ம என்றைக்காவது இதுக்கு மேலே ஏறுவோன்னு நினச்சி பார்த்தோமா? ஆனால் அந்த வைரம் இருக்குன்னு அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும் நம்ம அந்த மலைக்கு மேலே ஏறி போயிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்போ நம்ம எவ்வளோ சக்தியானவன். இந்த மரத்துக்கு அடியில் படுத்தே இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். இனிமேல் நம்ம வேலை செஞ்சு எப்படியாவது நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த செந்துறவிக்கு அவன் நன்றி சொல்லிக்கிட்டு, நான் எப்படியாவது பெரிய மனுஷனாக மாறிடுவேன், நான் என் கடுமையான சக்திகள்லாம் கொடுத்து நான் எப்படியும் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதே போல் தான் நமக்கு ஒவ்வொரு சக்தி இருக்கும் நம்மள்கிட்டையும். நம்ம அது எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருந்தோன்னா நம்ம எப்போவுமே நம்ம சக்தியை வெளியெடுக்கும்போது நம்ம நிம்மதியான வாழ்க்கையை பெறுவோம். ஆனால் நம்ம சக்தி எதுன்னே தெரியாமல் நம்ம நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தோன்னா நம்ம எப்போவுமே நம்மளோட கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துக்கிட மாட்டோம். மனதை சுத்தம் செய்வது எப்படி? முன்னொரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு எப்போவுமே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எப்போவுமே தோன்றிக்கிட்டே இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு அது தப்பாகவே போய் முடியும். அவன் தூங்க நினச்சாலும் அந்த எதிர்மறை ஆற்றல் அவனை தூங்க விடதே கிடையாது. எப்போவும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகவே இருந்துகிட்ருந்து. அவன் ஒரு வேலை செஞ்சாலோ எந்த பொருள் எடுத்தாலோ அவன் எது செஞ்சாலுமே அவனுக்கு அதிகமாக நெகட்டிவ் தாட் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு செந்துறவி வந்தார். அப்போது அவன் அந்த செந்துறவியை பார்க்க போயிருந்தான். அப்போது அந்த செந்துறவிக்கிட்ட அவன் சொன்னான், எனக்கு எப்போவுமே அதிகமான எதிர்மறை ஆற்றல், எப்போவும் நான் எதை யோசித்தாலும் எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. என் மைண்டு எதுவுமே நான் பேசுகிறத கேட்க மாட்டுது. நான் எப்போவுமே என் மனசு என்கிட்டயே இல்லாமையே இருக்கேன். நான் தூங்க நினச்சாலும் என்னால் தூங்க முடியலை அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டதும் அந்த செந்துறவி சொன்னார், உனக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, நான் என்னோட நண்பர் இன்னொரு செந்துறவி இருக்கார், நீ அவரை போய் சந்தி. அப்போது சில நாட்கள் நீ அவர் கூடயே இருந்தால் உனக்கு உன்னோட எதிர்மறை ஆற்றல், உன்னோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உன்னோட இருந்து மாறும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பையனுக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சரி, நம்ம இந்த செந்துறவி பெரியவங்க சொல்கிறாங்களே, சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஊருக்கு போகிறான். அந்த ஊருக்கு போய் அந்த செந்துறவியை பார்க்கான். பார்த்தோடது சொல்லுவான், உங்களோட இன்னொரு செந்துறவி சொன்னதுனால நான் உங்கள் கூட சில நாட்கள் வாழறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன பிறகு அந்த செந்துறவி, சரி என்னோட நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவர் என்னதெல்லாம் சாப்பிடுவாரோ அதெல்லாம் இந்த இளைஞனுக்கும் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ இவன் கொஞ்ச நாள் ஆயாச்சு. இந்த செந்துறவிட்டேருந்து நம்ம என்ன தான் படிக்க முடியும்? அவர் செய்கிறது எல்லாமே ரொம்ப இயல்பான செயல்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இவர்கிட்டருந்து நம்ம என்னத்தை தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே சில நாட்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த செந்துறவி ஒரே ஒரு வேலையை எப்போவுமே தினமும் செய்கிறாரு. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு வியப்பாகவே இருக்குது. அது என்ன வேலைன்னா, அவர் தினமும் நைட் ஆனோடது அவர்கிட்ட இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கழுவுவார். கழுவி வச்சுக்கிட்டு தூங்குவார். தூங்கின பிறகு அடுத்த நாள் காலத்தை எந்திரிச்சும் அதே பாத்திரத்தை கழுவுவார். அப்போது நம்ம ஏதாவது பொருள் யூஸ் பண்ணாதானே மறுபடியும் கழுவுவோம். இவர் ஏன் தினமும் இதே வேலையை செஞ்சிட்ருக்காரு? இவனுக்கு ஒரே எண்ணமாக இருந்துச்சு. அப்போது எப்படி அவர்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு கழுவுன பொருளை ரிட்டனும் கழுவி இந்த பாத்திரத்தை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்டும்போது அந்த செந்துறவி சொல்லுகாரு, இந்த பாத்திரத்தை நான் இரவு கழுவி வைக்கிறேன். அப்போது ஏதாவது பூச்சி புழு இந்த பாத்திரத்தை
மேலே இருக்கும், அப்படி இருந்துச்சு அப்படி இருக்கும், ஏதாவது தூசி அதுக்கு மேலே படும், அதனால் நான் தினமும் கால் எந்திரிச்சும் அதை கழுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு இதை வந்து உன் வாழ்க்கையில் நீ ஒப்பிச்சு பாரு. அப்படி பார்க்கும்போது உன் மனசில் அதிகமான அழுக்குகள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இருக்குது. நீ அதுக்கு ஒரே வழி என்ன செய்யணும்னா, தினமும் நீ தூங்குறதுக்கு முன்னாடி நீ மெடிடேஷன் பண்ணு. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து உன் அமைதியான தியானத்தில் இருந்து மெடிடேட் பண்ணும்போது உன்னோட அன்னைக்கு நடந்த எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் அதில் அழிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து நல்ல தூக்கம், அதிக கனவுகள் வராமல் உன் மைண்டு உன் பேச்சு கேட்டு இருக்கும். அதனால் அடுத்த நாள் காலத்தை எந்திரிச்சும் நீ வந்து அதே மெடிடேஷனை ரிட்டனும் பண்ணனா அந்த நைட்டு நடந்த விஷயம் எல்லாமே உனக்கு அழிஞ்சு உன்னோட அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டதும் இந்த இளைஞன் வந்து அப்படியா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் தானே அவன் கனவுல எப்போவுமே இருக்கிறதுனால அவன் தினமும் காலத்தை எந்திரிச்ச நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணுறான். மெடிடேட் பண்ணி அடுத்த நாள் காலத்தை எந்திரிச்சோம் மெடிடேட் பண்ணுவான். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அவன்கிட்ட இருந்து மாறதை அவனே புரிஞ்சுக்கிடுதான். இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் அதிக பிரச்சனைகள் நம்ம பார்ப்போம். பிரச்சனை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே வந்து அது வந்து அளவளப்பாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த நாள் நடந்த எல்லா பிரச்சனையும் யோசிச்சுக்கிட்டு தூங்கும்போது நமக்கு அதிகமான கனவுகள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மளை தூங்க விடாமல் வந்து தொந்தரவு பண்ணும். நம்ம என்ன செய்யணும்னா தினமும் நைட்டு எந்திரிச்சோடு ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணோன்னா நம்மளோட வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்ம அமைதியாக இருக்கும்போது அதெல்லாம் ஒரு விஷயமாகவே நமக்கு தெரியாது. அதே போல் அடுத்த நாள் காலத்தை எந்திரிச்சு மெடிடேட் பண்ணும்போது நம்ம அடுத்த நாள் காலத்தைக்கு நம்ம என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக விறுவிறுன்னு எல்லாமே அதிகமாக ஹேண்டில் பண்ணாமல், ஒரு பொருள் எடுத்தாலும் டபக்குன்னு எடுத்து அது வந்து உடையிறது அப்படி ஹேண்டில் பண்ணாமல் மெடிடேட் பண்ணுறதுனால நம்மளோட மனம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்து அந்த பொருட்களை வந்து நம்ம மெதுவாக ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மெதுவாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து நமக்கு பெருசாக வெடிக்காமல் அது வந்து அமைதியாக போயிடும். அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி அது சுத்தமாக இருக்கும் அப்படின்னு இந்த செந்துறவி இந்த இளைஞனுக்கு உணர்த்தியிருக்காரு.